வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறலுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 13. 10 மணி சுமாருக்கு ஆனந்தியும் உதயாவும் வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் வந்தவுடன் கல்யாண வீட்டையே ஒரு கலக்கு கலக்கினார்கள். அவர்களை பார்த்தவர்கள் எல்லாம், நேத்து நைட்ட வந்த பொண்ணு எவ்வளவு அமைதியா இருக்கு, இதுங்க ரெண்டும் என்ன இப்படி இறைச்சல் போடுதுங்க என்று தங்களுக்குள் கிசுகிசுத்துக் கொண்டனர். வித்யாவுடன் காஸ்மெட்டிக்ஸ் வாங்க என்று அருகில் உள்ள ஃபேன்சி கடைக்கு சென்றிருந்த வினயா அவர்களை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி கொண்டாள். சிறிது நேர நல விசாரிப்பிற்கும் கலகலப்பிற்கும் பின்னே அனைவரின் பார்வையும் சுபாவின் பக்கம் திரும்பியது. ஹே கல்யாண பொண்ணே, அடுத்து நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் என்னன்னு வரிசையா சொல்லு பாக்கலாம் என்றாள் ஆனந்தி. மதியம் சாப்பிட்டுட்டு நான் மேக்கப் பண்ணி ரெடி ஆன உடனே மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு அழைக்க வருவாங்க. அடுத்து நேரா கோயில் கூட்டிட்டு போயிட்டு அங்கிருந்து என்னையும் அத்தானையும் வண்டியில ஊர்வலமா மண்டபத்துக்கு ஜானவாசம் அழைச்சிட்டு போவாங்க. அப்புறம் இங்க ஒரு பக்கம் ரிசப்ஷனோ இன்னொரு பக்கம் ஆர்கெஸ்ட்ராவும் நடக்கும். அவ்வளவுதான். சோ எங்க பங்கு வேலைன்னு இங்க எதுவுமே இல்ல. நாங்க நல்ல ஜாலியா சைட் அடிச்சுட்டு நேரத்துக்கு வெரைட்டியா பொட்டிக்க மட்டும் செஞ்சா போதும், ரைட்? ஓஹோ என்று பலமாக சிரித்தார்கள் மற்ற இருவரும். மதியத்திற்கு மேல் சுபாவுடன் இவர்கள் மூவரும் தயாராகி கொண்டிருந்தனர். வினயா மயில் கழுத்து நிறத்தில் பட்டு புடவை கட்டி அதற்கு தோதான தன் நகைகளையும் அம்மாவின் நினைவாக ரஞ்சனியின் நகை ஒன்றையும் அணிந்து கொண்டு தன் நீண்ட தலைமுடியை தளர்வாக பின்னலிட்டு சுபாவின் அம்மா கொடுத்த ஒரு முழம் மல்லிகை பூவை தலையில் வைத்தாள். அவளை பார்த்த உதயா வாவ் என்று விசில் அடித்தாள். மண்டபத்துல எத்தனை பேர் இந்த தேவதைய பார்த்து மயங்கி தலை சுத்தி விழ போறாங்களோ தெரியலையே என ஆரந்தி வேறு பெருமூச்சொன்றை கேலியாக வெளியேற்ற அவளின் கையில் செல்லமாக ஒரு அடி போட்டாள் வினயா. ஹே, சும்மா இருக்க மாட்டீங்க. இப்படியே கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் புடவையை மாத்திட்டு ஏதாவது சுடியார் எடுத்து போட்டுக்குவேன் என்றாள் மிரட்டலாக. ஐயோ, நீ வேற, அவளுங்க கிடக்குறாளுங்க, உனக்கு புடவை எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா, அவளுங்க பேச்ச காதுல வைக்காத என்று சுபா சமாதானப்படுத்தினாள். பாருடாப்பா, நாங்களும் அதைத்தானே சொன்னோம் என்றாள் விதயா. அப்பொழுது எதை சொன்னீங்க என்றபடி வித்யாவும் அங்கே வந்தாள். உதயா, இங்க பாரடிவுல சுபாவுக்கு மேல ட்ரெஸ் பண்ணி நகைகள் போட்டு ரெடி ஆயாச்சு. சுபா, வெரி சாரிமா, நீ ரொம்பவே பாவம் என்று தோழிக்காக ஆனந்தி போலியாக பரிதாபப்பட்டாள். அவளை ஏன் இப்படி டீஸ் பண்றீங்க? அவளுக்கு கஷ்டமா இருக்காது? மேரேஜ் டைம் அதுவுமா மூட் அவுட் ஆயிட போறா என்று அவர்களை அதட்டினாள் வினயா. ஹே, இதெல்லாம் ஒரு ஜாலிக்குதான்ப்பா. இந்த கேலி கிண்டல் இல்லனா கல்யாண டைம்ல ஒரு சுவாரஸ்யமே இருக்காது, போரா இருக்கும். அங்க பாரு, சுபாவே வெளியிலதான் இப்படி முகத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறா, உள்ள நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணுவா என்று உதயாவை அடிக்க சுபா அறை முழுவதும் துரத்தி கொண்டு ஓட அனைவரும் கொல்லென்று சிரித்தனர். என்னம்மா, ரெடியா இருக்கியா? மேக்கப் ஆரம்பிச்சிடலாமா என்றபடி பியூட்டிஷியன் உள்ளே வந்தார். அவெல்லாம் அப்பவே ரெடி, நீங்க தான் லேட்டு என்றாள் வித்யா பட்டென்று. வித்யா, சும்மாரு, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, அவ கொஞ்சம் பட்டன் பேசிடுவா என்று சமாளித்தாள் சுபா. பரவாயில்லம்மா, ஏதோ கட்சி ஊர்வலம்னு வர்ற வழியில டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு, அதான் கொஞ்சம் லேட்டு என்றவாறு அவளுக்கு தலை அலங்காரம் செய்ய ஆரம்பித்தார். எல்லா முறைமைகளும் முடிந்து சுபா மண்டபத்தினுள் நுழையும் பொழுது வினயாவின் கையை பிடித்திழுத்து பாடி என்று மேடை கழித்தாள். வினயாவோ தயக்கத்துடன் நிற்க உதயாவும் ஆனந்தியும் அவளுக்கு உதவி புரிந்தனர். ஹே சுபா, இவளை கூப்பிடாத, அங்க வந்து என்ன பண்றது? பொண்ணு தோழின்னு உன்னோட நாத்தனார் தான் கூட இருப்பாங்க. இவளும் யாருக்கிட்டையும் லேஸ்ல கலகலன்னு பேச மாட்டா, பாவமா பரிதாபமா நின்னுட்டு இருப்பா. இவ எங்களோட பேசிட்டு கீழே இருக்கட்டுமே. அவர்கள் கூறுவதும் சரியே. தன்னால் வினயாவுக்கு கம்பெனி கொடுக்க முடியாது என புரிந்து சுபாவும் அதற்கு மேல் வற்புறுத்தாமல் மேடை ஏறினாள். தங்களுக்கு வசதியான இடமாக தேடியபடி தோழிகள் மூவரும் ஒரு தனி இடத்தில் சென்று அமர்ந்தனர். உதயாவும் ஆனந்தியும் போகின்ற வருகின்ற பசங்களுக்கு எல்லாம் மார்க் போட்டு கிண்டல் செய்து கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆனந்தி திடீரென, இதோட எனக்கு தெரிஞ்சு 10 ஆயிடுச்சு என்று ரகசியமாக கூவினாள். வினயாவும் உதயாவும் அவளை கேள்வியாக பார்க்க, இல்ல, வந்ததுல இருந்து வினயாவை திரும்பி பார்த்த பசங்களோட கணக்க சொன்னேன் என்று அவசரமாக தள்ளி அமர்ந்தாள். பொண்ண என்று எட்டி அவள் கையை கிள்ளினாள் வினயா. இதுக்குதான் தள்ளி உட்காத, அப்போ கிள்ளிட்டியா என்றாள் ஆனந்தி தனது கையை தேய்த்து கொண்டே. ஏய் சரி, போது போதும். இப்போ சுபா நம்ம பக்கம் திரும்ப போது அவளை பார்த்து லேசா சிரிச்சு வச்சோம்னு வச்சுக்கோ, அவளும் நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே டன் டன்னா அசடு வழிவா பாருங்க
என்று அவர்களை அழைத்தாள் உதயா. அவள் சொன்னது போல் சுபா எப்பொழுது இவர்களை பார்ப்பாள் என மூவரும் ஆவலாக காத்திருந்தனர். ஒரு கட்டத்தில் அவள் இவர்களை திரும்பி பார்க்க மூவரும் அழகாக இதழ்களை மலர்த்தி சிரித்தனர். மேடையில் அமர்ந்திருந்தவளின் முகத்தில் ஒருவித கோச்ச புன்னகையோடு டன் டன்னாக அசடும் சேர்ந்து வழிந்தது. உடனே உதயா ஹே என்கிற ஆர்ப்பரிப்போடு மற்ற இருவரின் கைகளில் ஹைஃபை தட்டினாள். ஆர்கெஸ்ட்ரா ஒரு பக்கம் பிஸியாக போய்க் கொண்டிருந்தது. ஆனால் பாவம், அதை சரியாக கவனிக்கத்தான் அங்கே ஆள் இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கல்யாண கொண்டாட்டங்களை ரசித்து கழித்துக் கொண்டிருந்தனர். செட்டு செட்டாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பதும், சிலர் அதேபோல் கூட்டணி அமைத்து சாப்பிட போவதும் வருவதுமாக இருந்தனர். இளைஞி கூட்டமெல்லாம் ஒருபுறம் தங்கள் லீலைகளில் திருட்டுத்தனமாக ஈடுபட்டிருக்க, சின்ன பிள்ளைகள் ஆங்காங்கே மண்டபத்தின் மூலை முடுக்கெல்லாம் ஓடி பிடித்து விளையாடிக் கொண்டிருந்தனர். வெகு சிலரே தங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் வரும் பொழுது கை தட்டுவதும், அவர்களுக்கு விருப்பமான பாடலை எழுதி கொடுத்து பாட சொல்வதுமாக இருந்தனர். வரவேற்பு முடிந்து மாப்பிள்ளையும் பெண்ணும் சாப்பிட்ட பிறகு வீடியோகிராபர்ஸ் அவர்களை சூழ்ந்து கொண்டனர். மணமக்கள் அவர்கள் சொன்னபடி நின்று விதவிதமாக போஸ் கொடுக்க ஆரம்பிக்க, சிறிது நேரம் அதை பார்த்து கிண்டல் செய்து கொண்டிருந்து விட்டு தோழியர் பட்டாளம் உறங்க கிளம்பினர். சரி வாங்க, நாம தூங்க போலாம். இந்த கூத்தேனி நடுராத்திரி 1 மணி 2 மணி வரை நடக்கும். முகூர்த்த வேற 6 to 7. நம்ம சீக்கிரம் எழுந்து ரெடி ஆகணும்ல என்றாள் ஆனந்தி. மறுநாள் காலை தயாராகி அறையை விட்டு கீழிறங்கி வந்தால் மங்கள வாத்தியங்கள் முழங்க மண்டபமே கலகலவென்று இருந்தது. மணமகள் அறைக்கு சென்று அங்கே தயாராகி கொண்டிருந்த சுபாவுக்கு தேவையான உதவிகளை செய்துவிட்டு வந்து ஹாலில் அமர்ந்தனர். உதயாவும் ஆனந்தியும் தங்களது வழக்கமான வேலையை ஆரம்பிக்க, வினயா அமைதியாக சுற்றுப்புறத்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் அவள் ஒன்றை கவனித்தாள். சற்று தள்ளி பார்வை வட்டத்தில் நின்றிருந்த இளைஞர்கள் கூட்டம் ஒன்று இவர்களை பார்த்து தங்களுக்குள் எதையோ ரகசியமாக பேசி சிரிப்பது போல் தோன்றியது. உடனே மெதுவாக ஆனந்தி உதயாவிடம் விஷயத்தை கடத்தினாள் வினயா. பெண்களும் திரும்பி தங்களை பார்க்கவும் அந்த இளைஞர்கள் துணிவு வரப்பெற்று இவர்களிடம் வந்தனர். ஹாய், நேத்திலிருந்து விடாம எங்களை சைட் அடிச்சுட்டு இருந்தீங்களே, எவ்வளவு மார்க் போட்டிருக்கீங்க என கேலியாக கேட்டான் ஒருவன். இன்னொருவனோ ஏதாவது தேருவோமா என்று சோகமாக கேட்டான். அரண்டு போன ஆனந்தி, இல்லையே, நாங்க அப்படியெல்லாம் மார்க் எதுவும் போடல என தடுமாறி விட்டு, ஹே வாங்க சுபா ரெடி ஆட்டலான்னு பாக்கலாம் என்று அவசரமாக தோழிகளை அழைத்துக் கொண்டு தப்பித்து ஓடினாள். அறைக்குள் சென்ற வினயா சுபாவிடம் நடந்ததை எல்லாம் கூறி வயிற்றை பிடித்துக் கொண்டு விழுந்து விழுந்து சிரித்தாள். சுபா, ஆனந்தி முகத்தை அப்ப பாக்கணுமே, காட், எப்படியோ சமாளிச்சிட்டா. ஆனா அந்த உதயாதான் திருன்னு முழிச்சிட்டு நின்னா பாரு, என்னால சிரிப்பை அடக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு அடக்கிட்டேன் என்று கண்களில் நீர் வழிய சிரித்தாள். இவங்களுக்கு நல்லா வேணும்டி, சொன்ன பேச்ச கேக்குறது இல்ல. நான் அப்பவே அடக்கி வாசிக்க சொன்னேன், கேட்டாளுங்களா என முறைத்தாள் சுபா. ஆனந்தியும் உதயாவும் என்ற சன்ன பெருமூச்சோடு ஒருவரை ஒருவர் பாவமாக பார்த்து கொண்டனர். பிறகு மூவரும் அந்த இளைஞர்களை தவிர்ப்பதற்காக மக்கள் கூட்டம் அதிகமுள்ள இடத்தில் சென்று அமர்ந்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க சுபாவின் கழுத்தில் ஜெகன் இனிதே தாலி கட்டினான். மேடை ஏறி மணமக்களுக்கு பரிசளித்து வாழ்த்து தெரிவித்துவிட்டு விடைபெற்று கிளம்பினர். வெளியே வந்ததும், ஹே, அப்போ நீ நாளைக்கு லீவ் போடலையா என்று வினயாவை கேட்டாள் உதயா. இல்லப்பா, ஒரு முக்கியமான டெண்டர் ஒர்க் போயிட்டு இருக்கு, அதனாலதான் என்னால லீவ் போட முடியல. நீ லீவ் போடுவே நினைச்சு அடுத்த நாளும் உன் பர்த்டே வருதுன்னு நல்லா என்ஜாய் பண்ணலான்னு நாங்க பிளான் பண்ணி வீட்டுல தனியா பர்மிஷன் வாங்கிட்டு வந்தா நீ இப்படி சொல்றியே. சரி, அப்போ இன்னைக்கே டிக்கெட்ஸ் இருக்கான்னு பாத்துட்டு நாங்க ஊருக்கு கிளம்புறோம் என்றாள் ஆனந்தி. ஏய் இருங்க, நீங்க இன்னைக்கு கிளம்ப வேண்டாம். எங்க வீட்டு மாடி போர்ஷன் காலியா தான் இருக்கு. நாங்க பயன்படுத்தின பண்ட பாத்திரம்லாம் அங்கதான் போட்டு வச்சிருக்கேன். ஆனா தங்க வசதியா கட்டிலுங்கெல்லாம் போட்டு அட்டாச் பாத்ரூமோட பெரிய ஹாலா தான் இருக்கும். நேரா வீட்டுக்கு போய் லக்கேஜ் அங்கே வச்சுட்டு நாம இன்னைக்கு பூரா ஜாலியா ஊர் சுத்தலாம். நாளைக்கும் முடிஞ்ச வரை ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வர பாக்குறேன். அதுக்கப்புறம் நம்மளோட கொண்டாட்டத்தை வீட்டுல வச்சுக்கலாம். என்ன, ஓகேவா என்று தன் திட்டத்தை கூறினாள் வினயா. அவர்களுக்கும் அது ஏற்புடையதாக இருக்க அவள் வீட்டிற்கு சென்று பேக் எல்லாம் வைத்துவிட்டு வெளியில் கிளம்பியவர்கள் சுற்றி அலைந்துவிட்டு இரவு உறங்கதான் வீடு வந்தனர். அவரவர் படுக்கையில் விழுந்ததுதான் தெரியும். நன்றாக அசந்து தூங்கினர். காலையில் அலாரம் அடித்துதான் வினயா உறக்கம் கலைந்தாள். புலன்கள் விழித்ததும் சென்ற வருட பிறந்த நாள் நினைவு வந்து துக்கம் தொண்டையை அடைத்தது. அம்மா முத்தமிட்டு எழுப்பி வாழ்த்து சொன்னது. அப்பா அம்மாவுடன் இணைந்து மகாபலிபுரம் சென்று கொட்டமடித்தது என ஒவ்வொன்றாக நெஞ்சினில் வலம் வர கண்களில் அணை உடைந்து நீர் பொங்கி வழி தோடியது. சற்று நேரம் அப்படியே விரக்தியில் அமர்ந்திருந்தவள் பின்பு அலுவலகத்துக்கு நேரமாவதை உணர்ந்து வேகமாக கன்னங்களை துடைத்துவிட்டு குளிக்கச் சென்றாள்.
குளித்து முடித்து வெளியே வந்தவளின் வாயில் சட்டென்று சாக்லேட்டை திரித்த ஆனந்தியும் உதயாவும் உரத்த குரலில் ஹாப்பி பர்த்டே என்று கோரஸாக கத்தினர். முகம் பூவாய் மலர்ந்துவிட தேங்க்யூ என சந்தோஷமாக சிரித்த வினயா, சரி டே டைம்ல வேணாம், ஏதாவது மூவி போயிட்டு வாங்களே, டைம் பாஸ் ஆகும், நானும் முடிஞ்ச வரை ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன் என்றவாறு கிளம்ப ஆரம்பித்தாள். ஓகே, அதை நாங்க பாத்துக்கிறோம். சுபா போன் பண்ணியிருந்தா, அவளோட போன் சத்தத்துலதான் நாங்க உங்களே எழுந்தோம் என்றாள் உதயா. ஓ அப்படியா, சரி 2 பேரும் போய் ரெஃப்ரெஷ் ஆகுங்க. பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன். சாப்பிடும் போது சுபா கிட்ட பேசிட்டு நானும் ஆபீஸ் கிளம்ப சரியா இருக்கும் என்று வெளியேறினாள் வினயா. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.